ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்காரங்க, பொதுவாக கடகராசிக்காரங்க இந்த நண்டு சிம்பிள் இருக்கு, இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா எதிரிகள் தான் மூலியமா தான் வரும். பொதுவாகவே இவங்க கடகராசிக்காரங்க சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும் போது இவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, எல்லாத்துக்கும் தாய் அன்போடு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் கொண்ட ஒரு நல்ல மனசுக்காரங்கன்னு சொல்லலாம். அதாவது இவங்களுக்கு பிடிச்சானா பிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அள்ளி கொடுக்குற கேட்டகரி. இதிலே சில பேர் கடகராசி சந்திரன்னா முழு சந்திரன், அதாவது வளர்ப்பிறையில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் யோகம் அவங்களுக்கு. கடகராசிக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதே ஒரு யோகம். அப்ப இந்த கடகராசிக்காரங்க பௌர்ணமி வழிபாடெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு மிகப்பெரிய திறமைசாலின்னு சொல்லலாம். அவங்கள இருக்கிற துறையில மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்க. எந்த துறைக்கு அவங்க இருந்தாலும் அதுல முழு முதன்மையான ஒரு ஆளாக வரக்கூடிய யோக பிராப்தம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவா கடகராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப வாழ்க்கை 1 to 40 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் நல்லா இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு. ஆனா மேக்சிமம் 40 வயசுக்கு மேல ரொம்ப உச்சமா இருப்பாங்க, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அமைகின்ற அந்த திசாபூத்திகள் அப்படிங்கிறது ஆரம்பத்துல குரு, சனி, புதன், இந்த மாதிரி விஷயங்கள், புதன், கேது இதெல்லாம் இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பெரிய பிளஸ் கிடையாது. ஆனா சுக்கிரன், சந்திரன், சூரியன், செவ்வாய் அப்படி திசை ஆரம்பிக்கும் போது ரொம்ப உச்சபட்ச பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். உங்க ஜாதகத்திலயும் அது உச்ச நட்சத்திரமா இருக்கு, உச்ச இடத்துல இருக்கு, ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னா இன்னும் யோகம். அதாவது அந்த திசை வரணும், அப்பதான் அந்த யோகத்தை கடகராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இப்போ எந்த திசை அப்படிங்கிறத விட முதல்ல கோச்சார பலன்களை பார்த்துருவோம். ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலே சூரியனும் குருவும் வராரு. அப்படிங்கும் போது சூரியனும் குருவும் இருக்காரு, உச்ச குருவாக சூரியன் உச்சமாகவும் அங்க செயல்படுவார். அப்படிங்கும் போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, காவல்துறை, இராணுவத்துறை, எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் உச்சபட்ச பதவிகள், பாராட்டுகள் கிடைக்கும். என்னன்னா சில தேவையில்லாத மன உளைச்சல்கள் உங்களுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மன உளைச்சல்கள் உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு, அதாவது நீங்க பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை, ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க உச்சபட்ச பலன்களை இந்த காலகட்டங்கள்ல அடைய போகிறார்கள், மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறார்கள், மிகப்பெரிய சூட்சம பலன்களை எதிர்பார்க்க போறீர்கள். நிறைய இடத்துல கௌரவ பட்டம், பதவி உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல அப்புறம் ஒருத்தர் மென்டாரா இருக்கிறது, ஒருத்தருக்கு பினான்சியல் அட்வைஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டங்கள்ல கொடுக்கும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல நீங்க இருக்கும்போது, குரு உச்சமா இருக்குதுங்கும் போது, சூரியன் உச்சமா இருக்கும் போது உங்களுடைய பேச்சு இதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும். கரெக்டா சொல்லுவீங்க, வழி நடத்துவீங்க, சூப்பர் பேர் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம். இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். உங்க பழைய விஷயங்கள் எல்லாம், ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்ப பலன் தரக்கூடிய காலகட்டம், அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். கடகராசிக்காரங்களுக்கு 12 செவ்வாயும் புதனும் வராங்க. அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரயத்தை அதிகமா கொடுப்பாரு. நிலத்து மூலியமாக விரயம் ஆகும். வீடு மனை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணீங்கனாலும் இப்ப கிடைக்கும், ஆனா வீண் விரயங்கள் ஏற்படும். புதன்லையும் 12ல இருக்கிறதுனால யோசிக்கிற திறன் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். அது பார்த்துக்கோங்க, அது இல்லாத நீங்க பார்த்துக்கணும். பொதுவாகவே 12ல செவ்வாயும் புதனும் இருக்கும்போது அவ்வளோ ஒரு நன்மையை பண்ணாது, அது ஒரு காரணம்.
அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வரும்போது தன குடும்ப வாக்கும் வரும்போது சூரியன் மாதிரி பளிச்சிடும். உங்களோட வாக்கு பிரசித்தி பெறும், உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு நிலைக்கு வரும், கௌரவமா வரும், தனத்தை பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகும். ஜென்மத்துல குரு இருக்கே மேடம், அது ஏதாவது நம்மளுக்கு தப்பு பண்ணுமானா மன அழுத்தத்தை சில இடத்துல கொடுக்கும். இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம போன மன அழுத்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வர விஷயமும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அவங்க வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா உச்ச குரு உள்ள வந்துட்ட பிறகு சிறு சிறு மன அழுத்தங்களை கொடுத்தாலும் அது பெருசா எடுத்துக்காம உங்களோட பட்டம் பதவி புகழ் அப்படிங்க அடைய போறீங்க அப்படிங்கிறதுல நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இருக்க முடியும். பொதுவா நம்ம மனநிலையும் சந்திரனுடைய மனநிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். தேய்பிறை வரும்போது ரொம்ப மைனஸ்ல இருப்பாங்க, அதாவது ஆசிலேஷன்ல இருப்பாங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அந்த மாதிரி நேரத்துல விநாயகர் வழிபாடும் சந்திரன் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். மண்டே வந்து திங்கக்கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்றது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். பௌர்ணமி வழிபாடு மிகப்பெரிய பிரகாசத்தை கொடுக்கும், செழிப்பை கொடுக்கும். சரி, இப்ப கடகராசிக்காரருக்கு 3ல சுக்கிரன் வராரு, மறையிறாரு. சுக்கிரன் பாதகாதிபதி மறையும் போது கடகராசிக்கு பெரிய தொந்தரவு பண்ணாது. அப்ப கடகத்துல வருகின்ற இந்த 11ஆம் அதிபதி அப்படிங்கும் போது லாபத்தையே கொடுப்பார். அதே மாதிரி பாதகாதிபதியாகவும் வரணும்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டும் ஒரு சில விஷயத்துல கெடுப்பார். அதனால ஜாகிரதையா இருக்கணும். முயற்சிகள்ல வெற்றி கொடுப்பார், தடை தாமதங்களை நீக்குவார், நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார். வெற்றி பெறக்கூடிய உத்தியோகத்துல வெற்றி பெறக்கூடிய தொழில வெற்றி பெறக்கூடிய நல்ல பிராப்தம் இப்ப கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்க எதிர்பாராத டிரான்ஸ்பர், எதிர்பாராத ப்ரொமோஷன்ஸ், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்ப நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 9ல சனி, பாக்கியத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது வக்ரமா இருக்காரு. அப்படிங்கும் போது ரொம்ப கெடுபலன்கள் அப்படிங்கிறது பெருசா சொல்ல முடியாது. சின்ன விஷயத்துல கவனம் தேவை, நிதானம் தேவை. அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. அதாவது எந்த விஷயத்துல வந்து நீங்க ஒரு சின்ன நெருடலுக்கு வருதோ அந்த விஷயத்துல கவனமாவும் நிதானமாவும் இருந்துக்கோங்க. அப்ப இந்த 9ல வக்ரமாயிட்டு இருக்க சனி ஒன்றும் பண்ண மாட்டார். பூர்வ புண்ணியத்துல பாக்கியத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி கோயில்களுக்கு நிறைய இடத்துக்கு சென்று வாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றி. குலதெய்வ வழிபாட தொடர்ந்து பண்ணணும். தந்தை வழியில சில சச்சரவுகள், தந்தை வழி உறவுகளை தந்தை வழி உறவுகளால் வருகின்ற பணம், சொத்து, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க, பேச்சுக்களை தவிருங்க அப்படிங்கிறது நல்ல விஷயமா அமையும். 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இப்ப சூரியனும் கேதுவும் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் வர்றதுனால தலையில அடிபடுற விஷயங்கள், அப்புறம் புத்தி மந்தம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதா, தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாகவும் கிரகண தோஷம் இருக்கிறதுனால பக்கத்துல இருக்க விநாயகருக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது. சூரியன் கேது சேர்ந்தாலே மனக்குழப்பத்தை அதிகமாக, ஏற்கனவே சந்திரன் மனக்குழப்பத்துக்கான ராசி தான். அப்போ இன்னும் ஏகமா சூரியன் கேதோட போகும்போது இந்த அரசாங்கத்துறையில சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால விநாயகரையும் சூரிய வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ராகு கேது உங்களுக்கு ப்ராப்பரா இல்லை இப்போ. அப்ப 8ல இருக்கக்கூடிய ராகு ஒரு சில தர்ம சங்கடங்களை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும். அதாவது எப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இல்லீகல் அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த காலத்துல. அப்புறம் கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில மன உளைச்சல்கள் ஏற்படும். அதனால சூரிய வழிபாடு, கேதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியம், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமானை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.